ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பெஸ்ட் ஜிஎஸ்டி பில்லிங் ஆப்பான வியாபார பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். இந்த வியாபார ஆப் அது பெரிய பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை மீடியமான பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை சின்ன பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லா பிஸ்னஸுக்கும் இது சூட்டபுளான ஒரு ஜிஎஸ்டி பில்லிங் ஆப். இந்த வியாபார ஆப்பில் நம்ம ஒன் ஆஃப் தி பார்ட்னராக இருக்கிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற கோடை வச்சு நீங்கள் வியாபாரில் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது. 1 இயர் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த் எக்ஸ்ட்ராவும், 3 இயர்ஸ் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு வேலிடிட்டி கிடைக்கும். வியாபார ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஆஃபர் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸோ தெரிஞ்சுக்கணுமா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வியாபாரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பர்ச்சேஸ் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ் ஆர்டர்னால் என்ன? நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான ப்ராடக்டை நம்ம சப்ளையர்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கும்போது ஆர்டர் டீட்டெயில்ஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்க தான் இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் யூஸ் ஆகுது. இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் யூஸ் பண்ணுற மூலிமா நம்ம சப்ளையருக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை ஈஸியாக தெரிவிக்கலாம். என்ன ப்ராடக்ட் எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோன்றதை ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ப்ராசஸ் ப்ராப்பராக ஈஸியாக நடக்கிற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஃப்யூச்சரில் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கறதுக்கு ரெஃபரன்ஸுக்காக இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வியாபார ஆப்பை ஓப்பன் பண்ணனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பர்ச்சேஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா 4வதாக பர்ச்சேஸ் ஆர்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஆட் யுவர் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த சப்ளையர்கிட்ட இருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுருந்த பார்ட்டியில் எந்த சப்ளையர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஐட்டம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 50 குவான்டிட்டி தேவைப்படுது. வித் டேக்ஸாக வித்தவுட் டேக்ஸான்னு பார்த்துக்கோங்க. நான் டேக்ஸோடு வாங்குறதுனால வித் டேக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏதாவது டிஸ்கவுண்ட் எனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கலாம். அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க தான்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா அதுவே அமௌண்ட்டாக வந்துடும். ஜிஎஸ்டி 18%. இது டேக்ஸபிள் அமௌண்ட்டு, இது டோட்டல் அமௌண்ட்டு. வேறு ஏதாவது பொருள் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் வாங்குகிறேன். ரைஸ் எனக்கு இப்போதைக்கு ஒரு 10 போதும் அப்படின்றனால 10ன்னு போட்டிருக்கேன். டேக்ஸோடனா டேக்ஸுன்னு சொல்லிட்டு டேக்ஸ் அமௌண்ட்டு போட்டாச்சு. இதில் எனக்கு டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்கல அப்படின்றத பட்சத்தில் நான் டிஸ்கவுண்ட் எதுவும் போடலை. இப்போ மொத்த அமௌண்ட்டு கீழே வந்துடும். இது மொத்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. இது மொத்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. இப்போ மொத்தம் டோட்டல் அமௌண்ட்டு கீழே வந்துடும். இந்த இடத்துல நான் அட்வான்ஸாக எவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ் போக மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டு கீழே வந்துடும். இப்போ நான் இதை சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டேன்னா பர்ச்சேஸ் ஆர்டரோட இன்வைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் யார்கிட்டருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ன வாங்குகிறோம், எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை ஜிமெயில் மூலியமாகவோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாகவோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அட் அ டயத்தில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் தான் கொடுக்கணும் இல்லை. இங்கே ஆட் பட்டன் இருக்குல்ல, ஆட் பட்டன் கொடுத்து நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்க, வேறு யார்கிட்டையாவது ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இங்கே வந்துருச்சு. அவங்களுக்கு அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டு அவங்க ஓகே ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இது கன்வெர்ட் டு பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் பில்லுக்கு போயிடும். பர்ச்சேஸ் பில்லுக்கு போயிட்டு நீங்கள் என்னான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கா, ஜிஎஸ்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இது சேவ் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பர்ச்சேஸ் ஆயிரும். பர்ச்சேஸ் ஆனதுக்கப்புறம் ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். இந்த மாதிரி தான் ஆர்டர் ஐடியை பர்ச்சேஸ் பில்லாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பர்ச்சேஸ் ஆர்டரும் இந்த பர்ச்சேஸ் பில் ஆர்டரை கன்வெர்ட் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வியாபார ஆப்பில் நம்ம ஒன் ஆஃப் தி பார்ட்னராக இருக்கும்.
உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியற கோடை வச்சு லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 இயர் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த் எக்ஸ்ட்ராவும் 3 இயர்ஸ் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3 மந்த் எக்ஸ்ட்ராவும் வேலிடிட்டி கிடைக்கும். இந்த வியாபார ஆப் வந்து உங்களுக்கு எல்லா வகையான பிஸ்னஸுக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஹோட்டல், சூப்பர் மார்க்கெட், சின்ன கடையாகட்டும், பெரிய கடையாகட்டும், இல்லை மீடியமான பிஸ்னஸ் ஆகட்டும், எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் இதுதான் பெஸ்ட்டு ஜிஎஸ்டி பில்லிங் ஆப். இது வந்து இந்தியாவில் 1 கோடிக்கு மேலே வந்து யூஸ் பண்ணி பயனடைஞ்சிட்டு வராங்க. வியாபார ஆப்பை டவுன்லோட் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.